வணக்கங்கண்ணா, என் பேர் ரகு. நான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதியில் வந்து நான் நாம் தமிழர் கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இருக்கேன். நாங்கள் சென்னையில் அம்பத்தூர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 85வது வட்ட செய்தி தொடர்பாளர் நான் வந்து நாம் தமிழர் கட்சியை பயணிச்சிட்ருக்கேன். நான் இந்த கட்சியில் வந்து இணைஞ்சதுக்கான முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்தியாவிலே இல்லை தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற கட்சியிலேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்ட கட்சி. எப்படி வந்து வேறுபட்டுன்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதி பாகுபாடுமே கிடையாது. பிறப்பால் வந்து எல்லாருமே வந்து மனுஷன். நீங்கள் நானும் இப்போ சந்திச்சுக்கிறேங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு வேறுபாடுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதியால் பல கட்சிகள் கிடக்குது. இங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பிரித்து இருக்கிற திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்காக ஜாதியாக அவங்க வந்து எங்களுக்குள்ள இளைஞர்களுக்குள்ள மக்களுக்குள்ள ஒரு சண்டையை பாகுபாடை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் வெறுத்து போய் தான் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சதுக்கான காரணம். முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள எந்த ஒரு ஜாதி பாகுபாடும் கிடையாது. நாங்கள் எல்லாமே ஒரு தமிழருங்கிற ஒரு ஒற்றை கொள்கையோடு வந்து நாங்கள் இதில் பயணிச்சிட்ருக்கோம். சரிங்களா, இதான முக்கிய காரணம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மேதகு தலைவர் பிரபாகரன் ஐயாவை தான் நாங்கள் வந்து பின்பற்றி ஒரு மக்களுக்கு அரசியல்னா என்ன, அரசியலுங்கிறது வந்து ஒரு பலாயிரம் கோடி வந்து முதலீடு செஞ்சு அதில் வந்து ரெட்டிப்பாக சம்பாதிக்கிற ஒரு வேலை கிடையாது. அரசியலுங்கிறது என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை. இது வந்து அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான அரசியலுங்கிறது எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் மூலமாக தான் நாங்கள் வந்து உணர்ந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி இல்லைன்னா டக்குன்னு போய் கடையில் வாங்கி காசு குடிச்சிக்கலாம். ஆனால் ஒரு ஆடு மாடோ ஒரு ஒரு வாயிலா ஜீவனுக்கு வந்து எப்படி குடிக்கும்? அப்போ அதை வந்து எங்களுக்கு உணர்த்தி எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் இந்த அரசியலுங்கிறது இது மூலியமாக தான் நாங்கள் வந்து நிறையா கொள்கை கோட்பாடுகள் எங்கள் தமிழ்நாட்டை நாங்கள் தமிழில் தான் ஆளணுங்கிற ஒரு பிடிப்பான கொள்கை. ஏன்னா 8 கோடி தமிழர்கள் இருக்கோம். சரிங்களா, அதில் ஒருத்தர் கூட தகுதி இல்லை பிற மாநிலத்திலேருந்து வந்து எங்களை ஆளணும். எங்கள் சோழர் இப்போ எத்தனையோ கிடையாதுண்ணா. ஏன்னா அப்படிங்க கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மற்ற கர்நாடகாவோ இல்லை ஆந்திராவோ போய் பாருங்களேன், நீங்கள் தமிழ் சொன்னாலும் அடிப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொழி வழி மாநிலமாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மாநிலத்தும் ஒன்றா இருந்தவங்க தான். சரிங்களா, இங்கே வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் மட்டும்தான் எங்களுக்கு வேணுங்கிறோம். ஆனால் இங்கே இருக்க வாழுகிற உரிமை வந்து எல்லா மக்களுக்கும் இருக்குது, எல்லா சமூகத்துக்கும் இருக்குது. ஆனால் ஆளக்கூடிய தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் தான் நாங்கள் முன்னிறுத்தி சொல்கிறோம். ஆனால் இங்கே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் எங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அவங்களுக்கு அதே உரிமை தான் இருக்குது. ஆனால் அதிகாரத்துக்கு நாங்கள் தான் முன்னாடி இருக்கணும். நாங்கள் தான் அந்த எங்கள் மக்களை வழி நடத்தக்கூடிய தகுதி எங்களுக்கு தான் இருக்குது. அதை முன்னிறுத்தி தான் நாங்கள் இதில் நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கோங்கண்ணா. நாங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அதிகாரம் மட்டும்தான் தேவை. நாங்கள் அதிகாரம் ஏன்னா 8 கோடி பேர் இருக்கோம். ஏன்னா எங்கள் சேர சோழ பாண்டியங்க பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஆட்சி அமைச்சவங்க. 8 கோடி பேர் உலகம் ஃபுல்லாக கட்டி ஆண்டவங்க. ஏன் நாங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் 8 கோடி பேர் எங்களை ஆள தெரியாதா? அந்த 8 கோடி பேரில் ஒருத்தர் கூட தகுதி இல்லை. மற்ற மாநிலத்திலேருந்து வந்தால் ஒரு வேற மாற்று மொழி எங்களை ஆளணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷம் ஆச்சுங்கண்ணா. 50 வருஷம் ஆச்சு. என்ன இது வரைக்கும் தமிழ்நாட்டில் முன்னேறி இருக்கு? இன்னமும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டயத்தில் எடுங்களா ஏழை விவசாய பெருங்குடி மக்களுங்கிறான். இன்னைக்கு கலைஞரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயிலில் பயணம் செய்யறதுக்கு ஒரு காசு இல்லாமல் ட்ரெயின் ஏறி வந்தாங்க. இன்னைக்கு ஆசியாலேயே எவ்வளோ பெரிய பணக்கார லிஸ்ட்டில் இருக்காங்க. அப்போ 50 வருஷமாக ஆட்சி அமைச்ச நீங்கள் திராவிட கட்சிகள் 2 கட்சியில் இன்னைக்கு உங்களோட சொத்து மதிப்பு எங்கே போயிடுச்சு? ஒரு சாதாரண கவுன்சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 1 கோடி வரைக்கும் செலவு பண்ணுற அளவுக்கு எலெக்ஷனில் வந்து சம்பாதிச்சிட்டான். அப்போ அந்த அளவுக்கு முன்னேறினா ஏன் மக்களை வந்து 50 வருஷமாக இன்னமும் ஏழை விவசாயி மக்கள்னு சொல்லிட்டு எத்தனை ஆண்டுகளை ஏமாத்துவீங்க? சரி, நல்ல ஆட்சி கொடுக்குறீங்க. நீங்க ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு 10 கோடி, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்னா 100 கோடி வரைக்கும் செலவு பண்றீங்க. வருஷம் ஃபுல்லாக நான் சம்பாதிக்கிறேன். என்னோட மெயின் பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பண்டிகை நான் வந்து பொங்கல் பண்டிகை. தமிழோட முக்கிய பண்டிகை பொங்கல் பண்டிகை. ஆண்டு முழுவதும் சம்பாதிக்கிறேன். நான் என்னால் ஒரு கிலோ அரிசி 1 கிலோ வெல்லம் வாங்கி என்னால் பொங்கல் பண்டிகை கொண்டாட முடியாதா? அந்த வக்கத்தமான ஒரு கேவலமான சூழ்நிலை தானே என் மக்களை வச்சிருக்கிற. நீ கொடுக்குற அரிசி நீ கொடுக்குற கரும்புல வச்சு தான் நான் பொங்கலை கொண்டாடணுமா? அப்போ நீ 50 வருஷமா என்ன ஆட்சி பண்ணி என் மக்களும் வாழ்வாதாரத்தில் முன்னேறி இருக்க? என்ன வேலை வாய்ப்பு உருவாரிக்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் போன வாரம் போராட்டம் பண்ணுறான் ஹிந்திக்காரன். அங்கேருந்து வட மாநிலத்தில் இங்கே வந்து பொழைக்க வந்த ஹிந்திக்காரன் என் மக்கள் என் சொந்தக்காரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கொடுக்கலான்னு சொல்லி போராட்டம் பண்ணுறான். எங்கள் அண்ணன் சொன்னாரா இல்லையா? 10 வருஷமா கத்திட்டு இருக்காரா இல்லையா? இன்னைக்கு நடந்துச்சா இல்லையா?
எங்கேயோ அவன் சோத்துக்கு வழியில் இங்கே வந்து பொழைக்க வந்தவன் ஏன் மக்களுக்கு வேலை கொடுக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். நடந்துச்சா இல்லை? எங்கள் அண்ணன் 10 வருஷமாக கத்திட்டு இருக்காரா இல்லையா? இதே இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தை திமுகவோ இல்லை மற்ற தேசிய கட்சிகளோ எந்த கட்சிகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க? திமுக என்ன பண்ணியிருக்காங்க என் மக்களுக்கு? இதே நேற்று அதே நிதியமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பிடிஆர், வட மாநிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்யக்கூடிய நிறுவனம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தங்கு விடுதி கட்டி தர சொல்கிறாங்க. அப்போ இது என்ன மாதிரி அவங்க ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அப்போ இங்கே மற்ற கர்நாடகா வேறு மாநிலத்தான் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணின் மைந்தர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 80% வேலை வாய்ப்பு வந்து உறுதியளிக்கக்கூடிய வந்து சட்டத்தினர் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் என் தமிழ் மக்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு உறுதித்தன்மை இருக்குது? இன்றைக்கி எத்தனையோ பேர் படித்த இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த நிறைய அந்த உணவு டெலிவரி பண்ணுறதுல வேலை பார்க்குறாங்க. ஒரு பிஇ படிச்சுட்டு ஸ்விக்கி சொமோட்டோலாம் வேலை பார்க்குறாங்க. இதே ஒரு வெளியிலேருந்து வந்த ஹிந்திக்காரன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலா இல்லை தொழில் நிறுவனங்களா விவசாயம் முதற்கொண்டு இன்னைக்கு வந்துட்டான். என் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சோம்பேறித்தனமாக இலவசம்னு சொல்லி என் மக்களை உழைக்கும் மக்களை வந்து அப்போ உழைப்புலேருந்து அப்புறப்படுத்தி இன்னைக்கு வந்து சோம்பேறித்தனமாக ஆக்கிட்டீங்க. 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு போயிட்டு ஒரு 2 மம்மட்டி வெட்டி போட்டு உட்காந்து நிழலில் படுத்துட்டு 250 ரூபா இன்னைக்கு வந்து சம்பளம் 100 நாள் வேலையில். இன்னைக்கு நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வானம் பார்த்த பூமியில் வந்து மாட்டுக்கு சோளத்தட்டை போடுவாங்கண்ணா, சரிங்களா? அது சோளத்தட்டை போட்டு அறுத்து கொண்டு போய் போர் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 300 ரூபா கூலி கொடுத்தாலும் என் மக்கள் வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா காலைல 6 மணிக்கு வந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போகணும். ஆனால் நான் 300 ரூபா கொடுக்குறேன். அதே 100 நாள் வேலை 220 ரூபா கொடுக்குறான். போயிட்டு படுத்து எழுந்து தூங்கி தருவாங்க. அப்போ என் மக்கள் உழைக்கும் அந்த விவசாயத்தை விட்டு அப்புறப்படுத்திட்டாங்க. மாற்ற முடியாதுண்ணா. இப்போ எங்களை மாதிரி நாங்களாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன். என்னால் நான் முடிச்சுட்டு எப்போ எந்த நேரம் ஓய்வு கிடைச்சாலும் என்னால் கட்சிக்கு என்ன பணிகள் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்கேன், சரிங்களா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பட்டவாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளம் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக பல 100 ஆண்டுகளாக அப்படியே தான் கிடந்துச்சு. நாங்கள் நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல பார்த்தீங்கன்னா சேர்ந்து முதல்ல அந்த இருக்கிற குப்பைகளை பூரா எல்லாம் சுத்தம் பண்ணி அதை வந்து முகநூலில் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போட்டோம். அதை பார்த்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பண்ணாதீங்க, நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த குளத்தை தூர்வாரி ஒரு பூங்கா மாதிரி மக்கள் பயன்பாட்டுக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறையா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு குளத்தை தூர்வாடுறது மக்கள் பணிகள் என்னென்ன இந்த சாக்கடை இந்த குப்பை அந்த மாதிரிலாம் போட்டு தான் உடனே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து அதை தீர்வு பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு என்னோட வயசு வந்து 29ங்கண்ணா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகங்கண்ணா, பரம்பரை எங்கள் அப்பா அம்மா அதிமுக தான். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கேன் நாம் தமிழர் கட்சியில். இப்போ லாஸ்ட்டாக நடந்த சட்டமன்ற தேர்தலையும் சரி பாராளுமன்ற தேர்தலையும் சரி நான் வீட்டில் எங்கள் அண்ணன் பேசுகிற காணொலிகள் நான் கட்சியை பற்றி சொல்கிறேன். இத்தனை வருஷமாக நம்மளை திமுக அதிமுக மற்ற கட்சிகளை வந்து எப்படி ஏமாற்றி நம்மளை ஓட்டுக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க, ஒரு அரசியல்னா என்ன அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கத்தை எங்கள் அப்பா அம்மாட்ட எடுத்து சொல்லி இன்றைக்கி எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் சகோதரி எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 எலெக்ஷனை பாராளுமன்ற சரி இந்த சட்டமன்ற தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை தான் வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. என்னோட நண்பர்கள் வட்டாரத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து அந்த பாட்டு மற்ற எந்த ஒரு சினிமா காட்சியில் போட மாட்டேன். எங்கள் அண்ணனோட காணொலிகள் எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரனோட காணொலிகள் தான் போடுவேன். ஏன்னா ஒரு அரசியல்னா என்னென்ன என் பிரபாகர் ஐயா முப்படை கட்டி மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. அப்படிங்கும்போது நாங்கள் பிரபாகர் ஐயா வழியை வந்து பின்பற்றிட்டு இருக்கோம். கிடையாது, அண்ணனே சொல்லியிருக்காங்களே விமர்சனம் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் பொது வாழ்க்கையில் வந்து ஈடுபட முடியாதுன்னு சொல்லிட்டு 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. எனக்குன்னு ஒரு பகுத்தறிவு எனக்குன்னு ஒரு சுய சிந்தனை இருக்குல்ல, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மற்றவங்க சொல்கிறதுக்காக நான் மாற்றிக்க முடியாது. எனக்கு என்ன சரின்னு படுதோ அதை நான் செய்ய முடியும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணோட பேச்சுக்கள் கேட்டு எல்லாமே நாங்கள் இப்போ பயணிச்சிட்ருக்கோங்கண்ணா. நாங்கள் வந்து இலக்கை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்கோம். இப்போ அண்ணங்கள் சொல்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு வந்து தேர்தலுங்க பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. எங்களுக்கு வந்து தேர்தல்கள் வந்து ஒரு போர் மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்போம். நாங்கள் என்ன செய்யணுங்கிறத என் மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என் மக்கள் என்னைக்கு அதை புரிஞ்சுட்டு, ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட சும்மாலாம் ஒன்று சாதாரண வளர்ச்சி கிடையாது. மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் 5000 வரைக்கும் தர்றாங்க. கொலுசு நீங்களாம் கேட்க இந்த கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் கூட கொடுத்தாங்க தங்க நாயகில். ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டுங்கிறது ஒரு ஜனநாயக கடமை.
இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ யாரை வெறுக்கிறாயோ அரசியல் வேண்டாம் என்று அவர்களுக்கு கீழே ஆட்சி செய்யக்கூடிய நேரில் எங்கள் அண்ணன் சொல்லுவார். அதை மாதிரி தான் நீங்கள் ஓட்டுக்கு 500 1000 வாங்கிட்டு யார் வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் தான் கீழே நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கையெழுத்து வாங்க போனாலும் 500 காசு கேட்குறான், லஞ்சம் கேட்குறான். ஏன்னா நீங்கள் அந்த 500 எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் வந்து அந்த 5 வருஷத்துக்கு நீங்கள் அந்த 500 வச்சு வாழ முடியுமா? வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. உங்களை 500 வச்சு உங்களை ஓட்டுக்காக வாங்கிட்டு உங்களை ஏமாற்றிடுறாங்க. நாங்கள் வந்து ஓட்டு ஒத்த பைசா காசு கொடுக்காம இப்போ லாஸ்ட்டாக கடந்த சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கேன். என் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை நம்பி வர்றாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து வெற்றி இலக்கை அடைவோம்னா